நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா? ஒரே டிப்ரெஷனாக இருக்கா? உங்கள் கவலையெல்லாம் விடுங்க. ஏன்னா உங்கள் மனக்கவலையெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த கோயில் இருக்கே. இது என்ன கோயில்னா, திருச்சி டு முசிறி போகிற வழியில் காவிரி நதிக்கரையில் இருக்கிற ஊர் தான் குணசீலம். இந்த கோயிலில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமான் நின்ற கோலத்தில் அரசர் வேடத்தில் நமக்கு காட்சி தராங்க. நெஞ்சில திருமகளையும் கையில் செங்கோலையும் வச்சு நம்மளோட மனநலத்தையும் குணநலத்தையும் காக்கிற பெருமாள் தான் இந்த குணசீல பெருமாள். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை ரொம்ப மனக்கவலையில் இருக்கவங்களோ இங்கேயே 48 நாள் தங்கி விரத முறைகளை கடைப்பிடிச்சு இங்கே இருக்கிற காவிரியில் குளிச்சுட்டு வந்து இந்த சாமியை கும்பிட்டா அவங்களோட மனநல பிரச்சனைகள் குணமாகணும்னு நம்புறாங்க. இந்த ஊருக்கு ஏன் குணசீலம்னு பேர் வந்துச்சுன்னா, ஒரு தடவை குணசீல மகரிஷின்ற முனிவர் திருப்பதிக்கு போயிட்டு பெருமானை தரிசிச்சுட்டு வந்தார். அவர் அப்போலேருந்து அவருக்கு பெருமாள் ஞாபகமாகவே இருந்ததுனால காவிரி நதிக்கரையில் உட்காந்து பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாரு. அவர் தவத்தில் மிஞ்சிய மகாவிஷ்ணு அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என் கூட இங்கேயே இருந்து மக்களை காக்கணும்னு சொல்கிறாரு. மகாவிஷ்ணுவும் சரி, இனிமேல் இந்த ஊர் மத்திய திருப்பதின்னு அழைக்கப்படும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த மகரிஷியோட பேர் குணசீலம்ன்றதையே இந்த ஊருக்கு வச்சுட்டதா சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பெருமாளுக்கு உச்சிகால பூஜை, அர்த்தஜாம பூஜைன்னு 2 பூஜை செய்கிறாங்க. அந்த 2 பூஜையிலையுமே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற புனித தீர்த்தத்தை பக்தர்களோட முகத்தில் தெளித்து அவங்களுக்கு இருக்கிற மனப்பிரச்சனையை போக்குறாங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். 48 நாள் அங்கே போய் தங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க டெய்லி மத்தியானம் 1 மணிக்கு இந்த பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜையிலாவது கலந்துக்கிட்டு உங்களோட மனப்பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இதான் இந்த கோயிலோட கோபுரம். இப்போ இந்த கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நடுப்புற இருக்கிற கருவறையை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா இடத்தையும் இடிச்சிட்டாங்க. சுற்றுப்பிரகாரம், வெளி பிரகாரம் எதுவுமே இப்போ இல்லை, எல்லாத்தையுமே இடிச்சிட்டாங்க. இப்போ தான் இதை கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சுட்டு கோயில் எப்படி இருக்குங்கிறத குட்டியாக உள்ள மாடல் வச்சுருந்தாங்க. அதை நான் காட்டுறேன். இப்படி தாங்க இருக்கும். 4 பக்கமும் கோபுரமும் அதை 5 நிலையாக தாண்டி வர்ற மாதிரியும் இந்த கோயிலில் பிளான் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து அந்த கோயிலுக்கு போகலாம். இதே மாதிரி நிறைய கோயில் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் பாய்.